எந்திரிச்சு அங்கிட்டு வரலாம்ல? நான் மேலே ஏறி வர வேண்டியதா இருக்கு. ஏதோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இப்பதான் எந்திரிச்சேன். சரி கீழே வடுமேன்னு வரதுக்குள்ளேயும் நீ ஏன் வந்துட்ட? குட் மார்னிங். ஆமா ஆமா, குட்டி மாணிக்கு. என்ன ஒரு சலிப்பு. குட் மார்னிங் சொல்லும்போது பதிலுக்கு நீயும் ஸ்டைலா அழகா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு குட் மார்னிங்னு நீ சலிக்கிற சலிப்புல குட் மார்னிங் சொல்ற ஆசையே போயிடும். கொண்டா காப்பிய. எங்க காலத்துலலாம் நான் என்னத்த கண்ட குட்டு மாணிக்கு நொட்டு மாணிங்கன்னு ஏதோ நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. இதெல்லாம் சலிக்கிறவளாக்கும் சலிக்கிறவோ. காப்பியை குடிச்சிட்டு எப்படி இருக்குது சொல்லு. பரவாயில்லையா, நல்லா தான் போட்டிருக்க. என்ன கொஞ்சம் இனிப்பா போட்டிருக்க. உனக்கு நல்ல சுகர் வரப்போகுது. இப்படி சீனியா அள்ளி அள்ளி போட்டு நல்லா குடி. என்னல இப்படி சொல்லுதே சுகர் வரப்போகுதுன்னு? ஆமா, இந்த மாடு கழனி தண்ணியை குடிச்ச மாதிரி முடக்குன்னு குடிச்சிட்டியே, என்ன சுடலியா? காப்பியே நல்லா சூடா கொண்டு வரணும். நீ ஆற வச்சு அப்படியே பச்சை தண்ணியா கொண்டு வந்தா அப்புறம் மடக்கு தான் குடி போவா. இதுல கால்வி வர காக்குறான். அட பாவி பேலே, ஆரிட்டாக்கும் சொல்லியிருந்தா சூடு பண்ணி கொண்டு வந்திருப்போம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த குடி குளிச்சிட்டு நான் வெளிய போறேன். எனக்கு வேற வேலை இருக்கு. அதானே ஐயா மாராசே, வீட்டுல கிடப்பியா? லீவ் நாள் எதுமா வீட்டுல கிடக்காம எங்க அந்த நெட்டு கொச்சியை பார்க்க போறியாக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நோட் எழுதிட்டு பாக்கி இருந்துச்சு. அதான் அந்த சுமதி பிள்ளைகிட்ட போய் வாங்கிட்டு வருவோம்னு போயிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். ஓயாம அந்த நெட்டை கொச்சி பின்னாடி அலையிறத விடு. அவளுக்கு வேற வேலை என்ன? அவ மாமியா கறி அவளை பத்தி என்னமா சொல்லுதா? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேக்கலாம். உங்களெல்லாம் கூட்டி வச்சு ஆடிக்கிட்டு கிடக்கா. ஆடுத வயசா அவளுக்கு? அடுத்தவளை பத்தி உனக்கு என்ன பேச்சு? அந்த கழுவிக்கு வேற வேலை இல்ல. இந்தா வாங்கிக்க. கொண்டா, அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட்டுறாத. எப்படியோ கழுவியை சமாளிச்சாச்சு. இவளை சமாளிக்கிறதுக்குள்ளயும் நமக்கு போடும் ஆயிருது. என்ன பெரியம்மா வாசல்ல குத்த வச்சிருக்க? மைனி எங்கே? ஏய், காலங்கத்தால எங்க கடைவெளிய போறாளோ தெரியல. ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. ஏதாவது வேலை சொன்னா நம்மளே ஏத்து பேசுவா. நானும் வந்த நாள்ல இருந்து இவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஹே அப்பா, என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஆமா, ஊர்ல தான் எல்லாரும் சொன்னவள சொல்றத காது கொடுத்து கேட்கணும். நீ என்னமோ இந்த பொண்ணு தான் சீமையில இல்லாத பொண்ணு, ஏன் மாமன் வளர்த்திக்கு சரி சமமா இருக்கான்னு பார்த்து கேட்டனல்ல. அப்ப இன்னைக்கு அவஸ்தைப்படதான் செய்யணும். யாராவது சொல்றத நீ கேட்டிருந்தா இப்ப பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஆமாட்டி, எல்லாரும் சேர்ந்து என்னையே குறைச்சலுங்க. நான் என்ன செய்யட்டும்? அவன் இருக்கிற வளர்த்திக்கு இவ தான் ஏத்த மாதிரி இருந்தா. அதான் பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் ஒரு தர வேண்டாமா சரிசமா வேண்டாமான்னு சொல்லுவாவல்ல. அப்படி இருந்ததுனால இவளை பிடிச்சி கட்டுனா. ஆனா இப்படியா இருப்பா? சீ, ஒரு குழம்பு வைக்க சொன்னா மனுஷன் திங்க முடியாது. நாய்க்கு ஊத்துனா அதே திங்காம ஓடி போயிரும்னா பாத்துக்கையன். சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வரட்டும், நல்ல 4 குடு கொடுத்து வேலை வாங்குறனா இல்லையான்னு பாரு. இந்த வந்துட்டோம்ல சீமை தர. இவன் கூட தான் ஊர் புறம் சுத்தி தலைவா. ஏலே, நீ இங்கே கிளம்பி வந்திருக்கியே, உன் மைனிக்காரி எங்க போனா? பாவி பெயர, நான் அவளை அடிச்சு துரத்துதனா? காலையில இருந்து வீட்டுல ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. நீ என்னன்னா என்ன குறை சொல்லுவியா? ஓ அப்படியா? அப்ப மைனி வந்துரும். சரி, இது யாரு? ஆளே புதுசா இருக்கு, வில்லத்தனமா இருக்க. ஏல, என்னைய பார்த்தா உனக்கு வில்லத்தனமா தெரியுதோ? தெரியும். மைனிக்காரி பின்னாடி சுத்திட்டு அலைஞ்சனா பின்ன எப்படி இருக்கும்? என்னைய பார்த்தா உனக்கு வில்லத்தனமா தான் தெரியும். போதும் ரொம்ப பேசாத. அப்புறம் மைனி வந்தா ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். மைனி வந்தா நான் வந்து போனேன்னு சொல்லு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். அட பாவி பேல, மைனிக்காரிக்கு வக்காலத்து வாங்கிட்டுல தெரியுதா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்துட்டு அலைதாளக்கும். அவ குறுக்கெலும்ப ஒடிச்சு போடாம விட்டுருக்கல்ல, அதான் இந்த பேச்சு பேசுறான். சரி, ரோட்லயே நின்று கத்திட்டு கிடக்காத, வா வீட்டுக்குள்ள. அவ வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமா, என்கிட்டலாம் நல்லா தான் பேசுற.
உன் மருமகாரி வந்தா வாயே திறக்க மாட்ட போலெல்லாம் தெரியுது. அவ வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை.